என்னங்க இது அவ்வளோ லேட்டாக இருந்து காஸ்டியூம் எடுக்கிறாளா? கஸ்டமர் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கணும். சரிங்களா? தரமான வீடியோ. ஜட்டிக்குள்ள இருக்குது தவக்கால, கால உடம்போது பார்க்கல வேறுக்கல்ல, சாப்பிட்டா நல்லா இருக்கும். Philosopher, man reaching river bank, shaking this canoe. Spilt it I, blood spilt it I, whether all that is here. என்ன பொம்பளை வேஷம் போட வச்சுட்டு இவன் எங்க சுத்துறான்னு தெரியல. இதுல இந்த பூ வேற. எக்ஸ்கியூஸ் மீ. அதே கண்கள், அம்மா அம்மா, அதே உதடு, அதே வெட்கம் தான் கிடைக்குது. தம்பி நீங்க என்ன பிரச்சாரம் குடிக்கிறீங்க? ஜுனோவா வேர்ல்டு மங்க உலக சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 13, அதாவது உலக வானொலி தினம். நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடிக்கிறது சரியா தவறா, குடிக்கிறதுனால என்ன கிடைக்குது? எங்களுக்கு வந்து இருக்கிற லோக்கல் சரக்கு தான் கிடைக்குது. தம்பி நீங்க என்ன பிரச்சாரம் குடிக்கிறீங்க? ஜுனோவா சார், இப்ப நான் நேரடியா உங்க லைனுக்கே வந்துடுறேன். ஒரு கட்டிங் தான் இருக்கு, ஒரு 60 ரூபா மட்டும் எடுத்து வந்துருங்க. அப்படிதான் இருக்கும். இப்ப நீ பேசுற பேச்சுல அவன் குடிப்பழக்கத்தையே விட்டணும். அப்படி பேசு. எதனால நீங்க இப்படி புடிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு இருக்கிற டிப்ரெஷனுக்கு நாளை இது குடிச்சாதான் நான் சர்வே பண்ண முடியும். சார், இப்ப உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு கடன் பிரச்சனை, ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு. மாசம் எவ்வளவு கட்டுற மாதிரியான கடன்? 6 ரூபாய்கிட்ட கட்டுறேன் சார். டெய்லி மது அருந்துறது உண்டா? குறைஞ்சது ஆஃப் சாப்பிடுறேன் சார். அப்போ ஒரு குவார்டரோட ரேட் வந்து 125 நாளும் தண்ணி பாட்டில் சைடிஸ் எல்லாம் சேர்த்து நீங்க ஒரு 300 ரூபா செலவு பண்றீங்க அந்த குடிக்கு மட்டும். 300 ரூபா 30 நாள் கணக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9000 ரூபா வருது. நீங்க மாசம் 6000 ரூபாய் கடனை அடைச்சு நிம்மதியா இருக்கலாம். மீதி 3000 ரூபாய் சேவிங்ஸ்ல போட்டு வச்சிருக்கலாம். ரொம்ப அறிவு கண்ண தோணுந்துட்டீங்க நீங்க. இன்னையோட குடிய விடுறேன். இனிமே அந்த கடன் அடைச்சு நான் வாழ்க்கையில நல்ல இதை பார்த்து நான் போறேன். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். தொடர்ந்து இணைந்திருங்க. கடலோசை FM 90.4. கைய குடியா கலக்கிட்டையா? நீ தான் அடுத்த ப்ரோக்ராம் கேட்டு இப்ப எங்கிட்ட போய் சொல்றேன். எப்படி மிரட்டி விட்டோம்ல? அந்த 100 ரூபா அப்படி கூட ஒரு 50 ரூபா சேர்த்து குடியா, அதான் ஒரு கோட்டர் ஆகி போயிடும். அடே, அவன் போஸ்டிங் தான் எனக்கு டார்கெட். எப்படியாவது அவனை காலி பண்ணி விட்டுறேன். அப்போ உனக்கு ஒரு ஆப்பா வாங்கி தரேன், ஒரு புல்லு கூட வாங்கி தர்றேன். இப்ப வை.